அனைவருக்கும் வணக்கம். நாம் எண்ணற்ற சித்தர் விரமக்களுடைய ஞான நூல்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று முதல் ராமதேவர் என்று அழைக்கப்பட்ட மிகப்பெரிய சித்தருடைய நூற்தொகுப்பை வாசிக்க இருக்கிறோம். ராமதேவர் 2 பெயர்களை கொண்டு வாழ்ந்திருந்த மகாயோகி. நாகை மாவட்டத்திலே வாழ்ந்திருந்த ராமதேவர் இளம்பிராயம் முதலாகவே எம்பெருமான் ஈசனுடைய அருளுக்கு பாத்திரமானவர். அவ்வப்போது சஞ்சார சமாதியிலே இருந்து விடுவார். சஞ்சார சமாதி என்றால் நடந்து கொண்டிருப்பார்கள், ஏதாவது காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் உணர்வற்றவர்களாக இருப்பார்கள். மனம் என்பது இயங்காதவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே இருப்பவர்களை சஞ்சார சமாதி கொண்டவர்கள் என்று கருதுவார்கள். ராமதேவர் காசிக்கு சென்று எம்பெருமானை தரிசிக்க வேண்டும், அவருக்கு நாகையிலே ஆலயம் எடுக்க வேண்டும் என்று மனதிலே கருதியிருந்தார். அந்த நிலையிலே காசிக்கு செல்ல வேண்டும் என்கிற சிந்தனையை கொண்டிருந்த மாத்திரத்திலேயே ராமதேவர் திடீரென்று சஞ்சார சமாதிக்கு ஆளாகிவிட்டார். நடந்தார் 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 நடந்து கொண்டே இருந்தார். எவ்வளவு காலம் நடந்தார் என்று எவருக்கும் தெரியாது. இறுதியிலே காசிக்கு சென்று சேர்ந்தார் என்பதாக சொல்லப்படுகிறது. அங்கே காசி தேசத்திலே சென்று கண் விழித்த போது தான் காசியிலே இருப்பதை ராமதேவர் உணர்ந்தார். எம்பெருமான் மீது பக்தி கொண்டிருந்தவர் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டவராக கங்கையிலே நீராடி காசியம்பதியிலே காசி விஸ்வநாதரை தரிசித்தார். அதன் பிறகு சில காலம் அங்கே தங்கியிருந்த காசி விஸ்வநாதர் சன்னிதானத்திலே தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு விட்டிருந்த ராமதேவர் தமிழகத்திற்கு தன் தாய்மண்ணாகிய நாகைக்கு வர வேண்டும் என்று எண்ணம் கொண்டார். திரும்புவதற்கு முன்பு காசி விஸ்வநாதரை மறுபடியும் ஒருமுறை தரிசித்து செல்ல வேண்டும் என்று கருதி கங்கையிலே மூழ்கி எழுந்தபோது அவருடைய திருக்கரங்களிலே ஒரு லிங்க வடிவம் தென்பட்டது. இந்த லிங்க வடிவம் காசி விஸ்வநாதரே தனக்கு கொடுத்த ஆணை என்பதாக கருதி அந்த லிங்க வடிவத்தை கொண்டு வந்து நாகையிலே காசி விஸ்வநாதருக்கு ஒரு ஆலயத்தையும் எடுத்தார் என்பதாக சொல்லப்படுகிறது. காசி விஸ்வநாதரை நாகையிலே கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்ததிலே ராமதேவர் மிகுந்த மன மகிழ்ச்சியை கொண்டார். அதுபோல ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் எம்பெருமான் ஈசனுடைய சிந்தனையிலேயே இருந்த ராமதேவர் சஞ்சார சமாதியிலே மூழ்கி போவது வழக்கம். அக்காலத்திலே நாகை என்பது மிகப்பெரிய துறைமுக நகரமாக இருந்தது. பற்பல தேசங்களிலே இருந்து வணிகர்கள் நாகைக்கு வந்து செல்வது வழக்கம். அப்படி இருக்கும்போது ஒரு சமயம் ராமதேவர் ஏதோ சிந்தனையிலே நாகை துறைமுகத்திலே உழவிக் கொண்டிருந்தார். திடீரென்று அவருக்கு நினைவு வந்து பார்த்தபோது அவர் பாலைவனத்திலே அராபிய தேசத்திலே நின்றிருந்தார். நாம் எப்படி இங்கே வந்தோம் என்று எண்ணி வியந்தவராக இருந்தார். அந்த தேசத்தின் வெப்பம் தாழாது கடுமையாக வியர்த்து கொட்டியது. மிகுந்த மன உளைச்சலோடு பாலைவனத்தை பார்த்தபடி நின்றிருந்த ராமதேவரை திடீரென்று எங்கிருந்தோ வந்த ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருந்த அரேபியர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். யார் நீ, இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டு அவரை கடுமையாக துன்புறுத்தி கொலை செய்யக்கூட எத்தனித்தார்கள். ஆனால் அவர்களிடத்தில் இதமாக பேசி தன்னை காப்பாற்றிக் கொண்டார். அங்கே வந்திருந்த அரேபியர்களிலே சிலர் ராமதேவர் மீது இரக்கம் கொண்டு அவரை கொல்ல வேண்டாம் என்று தடுத்தார்கள். அதன் பிறகு அவரை இஸ்லாமியராக மதம் மாற்றி அவருக்கு யாக்கோப் என்கிற பெயரை கொடுத்து அங்கே அழைத்துச் சென்றார்கள். யாக்கோப்புவாக மாறிய ராமதேவர் அரேபிய தேசத்திலே சில காலம் வாழ்ந்திருந்தார். அப்படி வாழ்ந்திருந்த போது அந்த பகுதியிலே இருந்தவர்களுக்கெல்லாம் மருத்துவத்தை கற்றுக் கொடுத்தார். பலருடைய நோய்களையும் பிணிகளையும் தீர்த்து வைத்தார். ராமதேவராகிய யாக்கோப்பனுடைய இந்த நிலைகளை பார்த்து அவரிடத்திலே அன்பு கொண்டு அவருக்கு பலர் சீடர்களாக இணைந்தார்கள். இப்படி சீடர்களாக இணைந்திருந்த தன்னுடைய சீடர்களிடத்திலே திடீரென்று ஒரு நாள் ராமதேவராகிய இந்த யாக்கோப்பு, நான் சமாதிக்கு செல்ல போகிறேன், இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து நான் திரும்பி வருவேன், நம்பி என்னுடைய சமாதியை பார்த்தருங்கள் என்று சொல்லிவிட்டு கற்களால் அமைக்கப்பட்ட ஒரு அறைக்குள்ளே சென்று தன்னை மறைத்துக் கொண்டார். ஆனால் அங்கே இருந்தவர்கள் எல்லாம் இறந்துவிட்ட ஒருவர் எப்படி வெளியே வருவார் என்று சொல்லி ராமதேவராகிய யாக்கோப்புவின் சீடர்களை கடுமையாக ஏசியும் பேசியும் விமர்சித்தார்கள். 10 ஆண்டுகள் கடந்தது. யாக்கோப்பு முழு உருவத்தோடு வெளியே வந்தார். பார்த்தவர்கள் அதிசயித்து போனார்கள்.
அடடா, 10 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்கு மாறாதபடியாக இப்போது மறுபடியும் இந்த சித்தர் வெளியே வந்திருக்கிறாரே என்று பெருமையாக பேசினார்கள். வந்திருந்த யாக்கோப்பு நான் சென்றிருந்த காலத்தில் என்ன நடந்தது என்று கேட்டார். சுவாமி, தாங்கள் சமாதிக்கு சென்றிருந்த காலத்திலே இங்கிருந்தவர்கள் எல்லாம் உங்களை கடுமையாக ஏசியும் பேசியும் விமர்சித்தார்கள். நீங்கள் சொல்லிய வாக்கின்படியாக நாங்கள் அவர்கள் பேசிய எதையுமே சட்டை செய்து கொள்ளவில்லை. நாங்கள் அமைதியாக வாளாயிருந்து விட்டோம். இப்போது உங்களை கண்டது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார்கள். புன்னகைத்த யாக்கோப்புவாகிய ராமதேவர் சிறிது காலம் அவர்களோடு இருந்து ஞானோபதேசங்களை செய்தார். மறுபடியும் ஒரு முறை தான் சமாதிக்கு செல்லப் போவதாகவும் இப்போது 30 ஆண்டுகள் கழித்து நான் திரும்பி வருவேன் என்று சொன்னார். ஏன் இப்படி குருநாதர் செய்கிறார் என்று அவருடைய சீடர்கள் வேதனையோடு இருந்தார்கள். அப்போது யாக்கோப்பு ஒரு வார்த்தையை சொன்னார். நான் மறுபடியும் 30 ஆண்டுகள் கழித்து வருவேன் என்று சொல்லி சமாதிக்கு செல்லுகிறேன். என்னுடைய சமாதிக்கு வருபவர்கள் என்னை ஏளனமாக பேசுவார்கள். என்னுடைய சமாதியை ஏளனமாக பார்த்தவர்களுடைய கண்கள் குருடுபட்டு போகும். அவர்கள் மிகவும் துன்பத்திற்கு ஆளாவார்கள். அதன் பிறகு சொன்னபடி 30 ஆண்டுகள் கழித்து நான் மீண்டும் வருவேன் என்று சொல்லிவிட்டு சமாதிக்கு சென்றார். இந்த முறை ராமதேவராகிய யாக்கோப்பின் சமாதியின் மேலே கற்பாறை கொண்டு மூடப்பட்டிருந்தது. இதை பார்க்க வந்தவர்கள் எல்லாம் அவர் செத்து விட்டார் என்று சொன்னார்கள். சொன்ன நிமிடமே அவர்களுடைய கண்கள் பார்வை பறிபோயின. இந்த அதிசயம் அங்கே நிகழ்ந்தது. ராமதேவர் குறித்தபடியாக 30 ஆண்டுகள் கழிந்தது. அவர் மறுபடியும் உருவத்தோடு வெளியே வந்தார். வெளியே வந்த ராமதேவருக்கு இனிமேல் இவர்களோடு இருக்க வேண்டாம் என்று தோன்றியது. தன்னுடைய சீடர்களை அழைத்து, மக்களே, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஞான கருத்துக்களை இப்போது சொல்லிக் கொடுத்து விட்டேன். இப்போது நான் மறுபடியும் சமாதிக்கு போகப் போகிறேன். திரும்பி நான் வரமாட்டேன். எனவே எனக்காக காத்திருக்காதீர்கள் என்று சொன்னார். யாக்கோப்புவின் வார்த்தைகளை கேட்ட அவருடைய சீடர்கள் மனம் வருந்தி அழுது புலம்பினார்கள். சுவாமி, நீங்கள் எங்களை விட்டு போகக்கூடாது, நீங்கள் எங்களோடு இருங்கள் என்று சொன்னார்கள். அறியாமையிலே பேசிய தன்னுடைய சீடர்களை பார்த்து இரக்கம் கொண்ட ராமதேவர், மக்களே, இந்த மண்ணுலகிலே பிறந்தவர்கள் எல்லோரும் என்றாவது ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும். ஆனால் தன்னுடைய ஆன்மாவை மேன்மைப்படுத்திக் கொண்டவன் சாகாவரம் பெறுவான் அல்லது மறுபடியும் பிறவா வரம் பெறுவான். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தபடியாக பயிற்சிகளை செய்து உங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு ஆறுதல் சொல்லியபடியாக மறுபடியும் சமாதிக்கு சென்றார். திரும்பவும் ராமதேவர் என்கிற நிலையிலே தமிழகத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார் என்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது யாக்கோப்புவாக அராபிய தேசத்திலே சமாதிக்குள்ளே சென்றவர் திரும்பி வரவில்லை. ஆனால் திரும்பி வந்தார் ராமதேவராக தமிழகத்திற்கு வந்திருந்த ராமதேவர் அழகர்மலை என்று அழைக்கப்படக்கூடிய நம் அனைவராலும் போற்றி பாராட்டப்படக்கூடிய மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய அழகர்மலையிலே இறுதியாக சமாதி கொண்டார் என்பதாக அவரை பற்றியதான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. ராமதேவருடைய வாழ்க்கை வரலாறுகளை போகர் 7000 என்கிற நூலிலே நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். போகர் 7000 4ஆம் காண்டத்திலே ராமதேவர் பற்றியதான அனைத்து குறிப்புகளையும் நாம் சொல்லியிருக்கிறோம். சித்தர் உருமக்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் மகத்தான ஆற்றல் பொருந்தியவர்கள். அவர்கள் நினைத்ததை செய்வார்கள். சமாதி நிலையிலே அரேபிய தேசத்திலே கடைசியாக சென்று இனி வரமாட்டேன் என்று சொன்ன ராமதேவர் யாக்கோப்புவாக சமாதிக்கு சென்று தமிழகத்திலே மறுபடியும் ராமதேவராக வெளிப்பட்டார் என்பது வரலாறு. சித்தர்கள் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், சித்தர்கள் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சமாதிக்கு செல்வதாக பாசாங்கு காட்டி வேறு ஒரு உரு எடுத்து இந்த உலகிலே நமக்கிடையிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லது உருவம் இல்லாதவர்களாக, அருவம் கொண்டவர்களாக, தங்களைப் போல யோக பயிற்சியிலே இருப்பவர்களின் நிலைகளை கண்காணித்தபடியாகவும், தேவைப்பட்ட போது அவர்களுக்கு ஆசியும் அருளும் வழங்கியபடியாகவும் நம்மோடு பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. ராமதேவர் பாடியருளிய ராமதேவர் ஞானம் என்கிற நூலிலே இருந்து சில பாடல்களை இன்றைக்கு பார்க்கலாம். மூலம் எனும் முதற் பொருளாம் முத்தி நடுவனையில் மூதண்டமானதொரு பிரம்மத்திற்கு அப்பால் ஞானம் எனும் தவமுடைய சத்திபதி மேலே நாதாந்த பெருவழியின் நடுவெளியின் கீழே நீலம் மிகு நெருப்பாறு மயிர்பாலத் தப்பால் நிறைந்த பரிபூரணமாய் நிஷ்களமதாகி சீலமிகும் தவமுடையோர் இருதயமே தானாய் சிறந்து நின்ற பரமகுரு சீர்பாதம் துணையே பராபரத்தின் திருவடிகளை வணங்கி தான் வாழ்வதாக இங்கே ராமதேவர் சொல்கிறார். இந்த ராமதேவர் என்பவர் அகத்தியருடைய பிரதம சீடராகி இருந்திய புலத்தியரின் நேரடி சீடர் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது குரு சிஷ்ய பரம்பரை என்கிற வகையிலே, வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபு என்கிற வகையிலே சித்தர்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மிலே பலரும் இந்த சித்தர் கூட்டத்திலே ஏதாவது ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்போம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூலம் என்பது ஆதி,
அதாவது பராபரம். அந்த பராபரத்தினுடைய தத்துவம் என்பது ஒவ்வொரு மனிதனின் சரத்திலும் அமைந்திருக்கிறது. சரத்திலே நடுகணையிலே ஆன்மா என்கிற நிலையிலே இருக்கிறது. அது மூதண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஞானம், இந்த உலகம் என்பது கர்மவினைகள் காரணமாக அவற்றை அனுபவித்து தொலைப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாய நாடக மேடை. இந்த மாய நாடக மேடையிலே நம் அனைவரும் நாடகம் நடித்துக் கொண்டிருக்கிறோம். நாதம் என்பது சுவாசத்தின் ஓசை. சுவாசத்தின் ஓசை நிற்கக்கூடிய இடம் என்பது சுழுமுனை மையம். சுழுமுனை மையத்தை தாண்டி மேலே செல்லும் போது பெருவெளி என்கிற ஆகாயம் இருக்கிறது. நடுவெளி என்று அழைக்கப்பட்டது சுழுமுனை மையம். இந்த சுழுமுனை மையத்திற்கு மேலே, சுழுமுனை மையத்திற்கு கீழே என்கிற நிலையில்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. சுழுமுனைக்கு கீழே வரும்போது இந்த உலகம் வெளிப்படுகிறது. சுழுமுனைக்கு மேலே செல்லும் போது ஆகாய வெளியிலே பராபரத்தின் தத்துவம் வெளிப்படுகிறது. இதை கடக்கக்கூடிய இந்த பாதை என்பது நெருப்பாற்றை மயிர்பாலம் கொண்டு கடக்கக்கூடியதை போன்ற கடினமான பயணம் என்றே சொல்லப்படுகிறது. இதை சரியாக கடந்துவிட்டால் பரிபூர்ணம் என்பது நமக்கு கிடைக்கும். களங்கமில்லாத ஆன்மா என்பது நமக்கு வந்து சேரும். களங்கமில்லாத ஆன்மா என்பதை எப்படி புரிந்து கொள்வது? நம்முடைய வாழ்நாளிலே நாம் செய்து வந்திருக்கக்கூடிய நல்வினை தீவினைகள் ஆகியவை எல்லாமே கர்மவினைகளாக மாறியிருக்கின்றன. கர்மவினைகள் ஏதுமே இல்லாமல் ஆன்மா முழுமையாக பூச்சியமாகிவிட்டால் நிஷ்களங்கமான ஆன்மா என்றாகிறது. இந்த நிஷ்களங்கமான ஆன்மாவை அடைவதற்காகத்தான் ஒழுக்க சீலர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் தவம் செய்தார்கள். தவம் செய்து ஹிருதய கமலம் என்று அழைக்கப்பட்ட சுழுமுனை கதவத்தை திறந்து பராபரத்தினுடைய சன்னிதானத்திற்கு சென்று பராபரத்தை அடைந்தார்கள். இதற்காகவே தங்களுடைய இந்த மனித உடல் வாழ்க்கையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் என்று ராமதேவர் குறிப்பிடுகிறார். பாதம் எனும் வாசிதனை அறிய வேண்டி பத்தியுடன் மனோன்மணியை கண்டு போற்றி வேதம் எனும் பொருள் அறிய வேணும் என்று வேண்டினேன் நாதாந்த வேதாந்த தாயும் நீதமுடன் வா ராமதேவா என்று நிலைநிறுத்தி மதியமிர்தம் நினைவாய் ஈந்தாள். போதம் மிகு மதியமிர்தம் கொண்ட போது புத்தியுடன் பூசை விதி புகழ் என்றேனே. கடுந்தவம் இயற்றினேன். வாசியின் பாதங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகலை சூரியகலையை சரியாக ஒருங்கிணைத்து எப்படியாவது ஞானத்தை பெற வேண்டும் என்கிற முனைப்போடு நான் பயிற்சியிலே ஈடுபட்டிருந்தேன். அன்னை பராசக்தியை வேண்டினேன். அன்னை பராசக்தியை மனோன்மணி தாயாக, நாதாந்த தாயாக, வேதாந்த தாயாக வழிபட்டேன். அப்படி வழிபட்ட போது என்னை விளங்கி கொண்டு விட்ட அன்னை பராசக்தி ராமதேவா வா என்று அன்போடு அழைத்தாள். அழைத்தது மாத்திரமல்ல, எனக்கு மதியமிர்தம் என்று அழைக்கப்படக்கூடிய அமிர்தபானம் அருந்துவதற்கான வழியை காட்டிக் கொடுத்தாள். அன்னை பராசக்தியாகிய மனோன்மணித்தாயின் ஆசியின் காரணமாக, அன்னை பராசக்தியின் அன்பின் காரணமாக மதியமிர்தம் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகலையை பயன்படுத்தி அமுதத்தை உட்கொண்டேன். அப்படி அமுதத்தை உட்கொண்டதன் காரணமாக இந்த உலகிலே சித்தர் திருக்கூட்டத்திலே நானும் ஒருவனாக இணையக்கூடிய வாக்கியத்தை பெற்றேன். அது மட்டுமல்ல, அன்னை பராசக்தியிடம் மேலும் நான் கேட்டேன், அன்னையே, இந்த உலகிலே பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் என்னைப் போலவே மதியமிர்தம் உட்கொண்டு புத்தியோடு பூசை செய்து நல்லபடியாக உன்னை வந்து சேருவதற்கான வழியை சொல்லிக் கொடு என்று கேட்டேன். அன்னை பராசக்தி என்னை பார்த்தாள், புன்னகைத்தாள். நான் கேட்டபடியாக ஞான கருத்துக்களை எனக்கு சொல்லியும் கொடுத்தாள் என்று ராமதேவர் குறிப்பிடுகிறார். ராமதேவர் எதை கற்றுக்கொண்டார் பார்க்கலாம் அடுத்தடுத்த பதிவுகளிலே. அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.